நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சந்திரன் ராகு இணைவால் ஜாதகம் யோகம் பெறுகிறதா அல்லது அந்த ஜாதகம் ஒரு சிக்கலுக்கு உட்படுத்தப்படுதா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு இணைவு பார்த்தீங்கன்னா நல்ல இணைவா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா நல்ல இணைவு கிடையாது. ஏன் அப்படின்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி பொருந்திய கிரகம், சரிங்களா? இந்த ஒளி பொருந்திய கிரகத்தை பாம்பு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுற ராகு போய் பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும்போது அந்த ஏன்னா ஒரு ஜாதகத்துல சந்திரன் அப்படிங்கிறது உடல் காரகமா சொல்லப்படுது. ஸோ அதை போய் பாம்பு கவ்வும் போது அந்த ஜாதகரோட அழகு தேஜஸ் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் குன்றும் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த சந்திரன் ராகு இணைவுங்கிறது ஒரே கட்டத்தில் இருந்தால் மட்டுமா அப்படின்னா இல்லை. சந்திரனுக்கு 1:9 ராகு இருந்தாலும் ராகுக்கு 1:9 சந்திரன் இருந்தாலும் இங்கே சந்திரன் ராகு இணைவாக தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா பலன்கள் அப்படிங்கிறது திரிகோணம் ஒரு கோணம், அதாவது 1ஆம் இடத்துல இயங்குனா 5, 9 இயங்கும் அப்படிங்கிறதுனால இது சந்திரன் ராகு இணைவாக தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சரி, இந்த சந்திரன் ராகு இணைவு பெற்றவங்களோட வெளி தோற்றம், அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சந்திரன் ராகு இணைவு பெற்ற ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதில் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிக்கிறது, அதுக்கடுத்து இந்த சாமி ஆடுறது, கிட்டத்தட்ட இதை ஒரு ஹிஸ்ட்ரியா நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த சந்திரன் ராகு இணைவு பெற்ற ஜாதகிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இன்னொருத்தர் மாதிரி பேசுறது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க ஜாதகங்களை நீங்கள் வாங்கி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியும். சரி, அதுக்கடுத்து என்னென்னலாம் அவங்க ஃபேமிலியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாத பட்சத்தில் அந்த ஜாதகரோட குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆணாக இருந்தால் பெண்ணை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்பவே மாட்டாங்க வாழ்க்கை துணையை. அப்போ தன்னோட வாழ்க்கை துணையை நம்பாமல் மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்களான்னா இருக்க மாட்டாங்க. அதை வெளிப்படுத்தி அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவாங்க. இதே மாதிரி காதலிக்கும் போதும் ஏற்படும். அவங்க ஒருத்தரை காதலிக்கிறாங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னா இவங்களோட பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேடாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க காதலும் பிரச்சனையாகிடும். அப்போ இவங்க குடும்ப வாழ்க்கையே என்ன செய்வாங்க, ஒரு குளறுபடியான ஒரு சூழலில் கொண்டு தள்ளிடுவாங்க. ஸோ இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு ஜாதகியாக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரி, அடுத்ததா இது குடும்ப வாழ்க்கை. சரி, இதை ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் கிரகமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்னி சார்ந்த நோய்கள், டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, கிட்னி மாற்ற வேண்டிய ஒரு சூழல் அப்படின்லாம் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு லக்னத்துல சந்திரன் ராகு இணைவு இருந்தால் இவங்களே ஒரு குழப்பவாதியாக இருப்பாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இது இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வாக்கு, ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகருக்கு இருக்கவே இருக்காது. அப்புறம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம், அதனால அடுத்ததுக்கு போகலாம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம். அதுக்கப்புறம் இவங்களுக்குரிய ஸ்நேகம். அதுக்கப்புறம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமத்திரிகோணத்தில் சேர்ந்தது. ஸோ இவங்களுக்கு அதிக காமம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை ஈடு கொடுக்குற பார்ட்னர் அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் இடம் அப்படிங்கும்போது அது தாயாரை சொல்லக்கூடியது. அப்போ இது சந்திரன் தாய்க்கு காரகர் தான். ஆனால் அங்கே ராகுவோட சேர்க்கை பெறதுனால தாயாருக்கும் இவங்களுக்கும் இடையே நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்காது. அந்த உறவு ஒரு பகை உறவாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானமாக சொல்லப்படுது.
பூர்வ புண்ணியமாக நமக்கு சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல சந்திரன் ராகு இணைவு இருக்கும்போது சொத்து பிரச்சனை, பூர்வ புண்ணிய சொத்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல சந்திரன் ராகு இணைவு இருந்தால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு எதிரிகளை இவங்களே உருவாக்கிக்குவாங்க. அவன் ஏன்னா அந்த சந்தேக குணங்களால் அவன் நமக்கு இது செஞ்சுட்டான் அது செஞ்சுட்டான் இவங்களாவே யூகிச்சு அவனை எதிரியா பாவிச்சு அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா இவங்களோட திருமண வாழ்க்கையே வந்து ஒரு கசப்பான தன்மையாக இருக்கும். ஏண்டா திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை. 8ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், இவங்க பிறந்த இடத்த விட்டு வெகு தூரத்தும் இப்போ வந்திருக்கீங்க, நீங்கள் பிறந்த இடத்த இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ பிறந்த இடத்துல இருக்க விடாது. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது தகப்பனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனார் வர்க்கத்துக்கு ஆகாது. அப்படிங்கும்போது தந்தைக்கும் இது வந்து கொஞ்சம் ஆகாது. அந்த தசாபுத்திகள் நடக்கும்போது தந்தைக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ இங்கே தந்தையாருடைய ஃபேஸ் மட்டும் வந்து வீக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 10ஆம் இடம். தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 10ஆம் இடத்துல வந்தாலே அங்கே நிலையான தொழில் அமையாது. இங்கே ராகு வேற அப்படிங்கும்போது தொழில் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமற்ற ஒரு நிலையாக இருக்கும். 11ல் சந்திரன் ராகு சேர்க்கை அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகே அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அதே இது 12ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா அங்கே வந்து துக்கம். 12ஆம் இடம் அப்படிங்கிறதே ஒரு நித்திரை, சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நித்திரை அப்படிங்கிறது நிம்மதியாக இருக்காது, தூக்கமே கெட்டு போயிடும். ஸோ நிம்மதியான தூக்கங்கிறது இருக்காது, பயந்து பயந்து முழிக்கிறது, இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 11ல் சந்திரன் ராகு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாசனை திரவியம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு கிரக இணைவுகளும் 12 பாவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரலாக நீங்கள் சொல்லி பழகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஃப்ளூயண்ட்டான பலன் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நம்ம சேனல் வழியாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எனக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 511 சப்ஸ்கிரைபர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. வியூஸ் வந்து 45,000 வியூஸ் வரைக்கும் நம்ம போயிருக்கு. வெறும் 500 சப்ஸ்கிரைபர் வச்சு நம்ம 45,000 வியூஸ் போயிருக்குன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் கூடினாங்க அப்படின்னா நம்ம இன்னும் வந்து நம்மளோட தொண்டை சிறப்பாக செய்ய இன்னும் ஒரு உந்துதல், ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எனக்கும் கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் உங்களோட